மாணவிகள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது அவசியம் என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள PND ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்த அவர், கல்வி, விளையாட்டு மற்றும் நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கும் 14 மாணவர்களுக்கு பேட்ச் எனப்படும் வில்லைகளை வழங்கினார். பின்னர் பேசிய சௌமியா அன்புமணி, 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளியில் படித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். மாணவர்களுக்கு சிறந்த தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கும் பள்ளியாக ஆதர்ஷ் வித்யாலயா திகழ்கிறது என்ற அவர், மாணவிகள் கட்டாயம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பெண் பிள்ளைகள் கல்வியோடு விளையாட்டுத் துறையிலும் ஈடுபாட்டோடு இருப்பது மிக அவசியம் என்றும் அவர் கூறினார். தற்காப்பு கலைகள்னா இந்த கோபுடோன்றது, கராத்தேன்றது, சிலம்பம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லா பெண் குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல உடல் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு துறையில நிறைய ஈடுபாடு இருக்க வேண்டும். எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விளையாடணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது இட் will keep your mind and body focused and fit. That is very important. அதே போல mental health, that is more important nowadays. Stress and the students being so volatile is so increasing. So just forget about it. How can you avoid stress in a student life? Because I used to be a good student, obedient student. I never bunked class or do anything like that. I was a very sincere and good student, and that helped me in many ways. பள்ளி பருவத்தில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூறுவதை கேட்காமல் தட்டி கழிப்பது அவரவர் சுற்றுச்சூழலை அவர்களே கெடுத்துக் கொள்வதற்கு சமம் என்றும் அவர் கூறினார். பள்ளி பருவத்தில் விதிகளை மீறாமல் இருப்பதே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சிறந்த வழி என்றும் அவர் கூறினார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் மாணவர்கள் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளியின் கல்விக்குழு தலைவர் பிரவீன் மேக்ரா முனைவர் சௌமியா அன்புமணிக்கு நினைவு பரிசு வழங்கினார்.